பேரை சொன்னா கம்பீரம் வரும். குருவே நமஸ்காரம். அம்மே கர்ப்பை புல் மயிலிறகு திசை காட்டி கலசம் துளசி மாலை சோழிகள் மைக்குப்பி ഇത് സപ്തമാതറുകളെ കണ്ടുപിടിക്കാൻ ഞാൻ കൊടുക്കുന്ന ആയുധങ്ങൾ. ഇത് എപ്പ എങ്ക എപ്പടി പ്രയോഗിക്കുന്നെന്ന് നിനക്ക് നന്നായിട്ട് അറിയും. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம். ഞാൻ உனக்கு கொடுத்திருக்கிற இந்த சக்திகளை விட அங்க உன்னை எதிர்த்து காத்திருப்பது மிகப்பெரிய சக்தி. கிரக சஞ்சாரங்கள் சரியில்லாத சில நேரத்துல தான் அது வீரியம் குறைஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம் போலும் தாமதிக்கண்டா, வேகம் போய்க்கோ போய்க்கோ. ஜெயம் உண்டாகட்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து உன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும், அதுக்கப்புறம் சந்தோஷமா செத்து போயிடுவேன்.
சௌமியா, என்ன கண்ணன் பாதத்தை தரையில போட சொன்னா நீ கன்னத்துல போட்டுட்டு இருக்க? ஏன் சௌமியா, என்னாச்சு? கண்ணன் ஞாபகம் வந்துருச்சா? என்ன செய்யறது? விதி. நம்ம கிராமத்துக்கு மட்டும் இல்ல, உனக்கும் ஒரு நல்லது நடக்கும். அந்த காலம் கூடி சீக்கிரமே வரும். அம்மா பால். ஆ, இது புடி, நீ போட்டுட்டு நான் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா பால். சிவா, நீங்களா? நானே தான். ஆமா, உங்க வீட்டுல மாடு இன்னும் கண்ணு போடலையா? ஆஹா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, பூஜையெல்லாம் அமக்கலமா இருக்கும் போல. சரி, முடிஞ்சதுக்கு அப்புறம் முறுக்கு சீடெல்லாம் எடுத்து வை, நான் வரும்போது வாங்கிக்கிறேன். சரி சரி, பாத்திரத்தை நீட்டு, பால் ஊத்துறேன். அபிமா, என்னாச்சு உங்களுக்கு? பாலை கொட்டாம உள்ள கொண்டு போய் வைங்க, நாளைக்கு வந்து கணக்கு எழுதிக்கிறேன். அம்மா பால். அப்புறம் அபி, வீடு ஃபுல்லா தோரணம்லாம் கட்டிட்டேன், நல்லா இருக்கா? வேற எங்கேயாவது கட்டணுமா? சிவா, நீ எப்படி இங்க? இப்பதான் வெளியில பார்த்த. அபி, உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன் அபி. அதனாலதான் நீ எங்கெல்லாம் பாக்குறியோ அங்கெல்லாம் நான் இருக்கேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். ரங்கனா, நீங்க எப்போ வந்தீங்க? எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் சிவாவை போலவே தெரியுது. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனாலயா? அப்போ என் மனசுலயும் சிவா இருக்காரு. இல்லனா எதுக்காக அவர் ஞாபகம் வரணும்? ஆனா நீ இங்க இருந்தா கங்கம்மா முதல்ல உனக்கு தான் ஆபத்தை கொடுப்பா. அம்மா தாயே, என்னதான் எனக்குள்ள ஒரு தெய்வ சக்தி இருக்கிறதா மத்தவங்க சொன்னாலும், சப்த கன்னிகளான உங்க சிலைகளை மீட்கிற கடமை எனக்கு இருந்தாலும், அப்பப்ப
நானும் சாதாரண பொண்ணாதான் நடந்துக்கிறேன். நான் இல்லைன்னு மறுத்தாலும் என் மனசுல சிவா இருக்காருங்கிறது தான் நிஜம். அது இன்னைக்கு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஆனா என் காதலை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? என்னால சிவாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதே. அவர் நல்லா இருக்கணும். என் மன சஞ்சலத்தையும் போக்கணும். சிவா, குட் மார்னிங். Good morning, sir. What a surprise. டேய், என்னாச்சு இவனுக்கு? ஏன் குட் மார்னிங் கூட சொல்லாம போறா? கொஞ்சம் மூட் அவுட்னு நினைக்கிறேன். வா போய் பாப்போம். சிவா, நீ திடீர்னு ஆபீஸ் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நீயும் அம்மாவும் எப்போ கன்னிகாபுரத்துல இருந்து வந்தீங்க? அபிராமி எப்படி இருக்காங்க? அந்த ஊரு, புத்து கோயிலு, அந்த மடாதிபதி, உன் வருங்கால மாமனாரு, அதான்ப்பா அந்த ஊர் பிரசிடென்ட். ஷட் அப் ப்ளீஸ். இது ஆபீஸ். நான் உங்க பாஸ். நீங்க என்னோட சபார்டினேட். ஒரு லீவ் முடிஞ்சு ஆபீஸ் திரும்பி வந்திருக்கேன். அபிஷியலா பேசாம பர்சனலா பேசிட்டு இருக்கீங்க. ஆபீஸ்ல பர்சனல் விஷயம் பேசலான்னு யார் உங்களுக்கு சொன்னது? நான் வரும்போது பின்னாடியே என் பர்சனல் பத்தி பேசுறீங்க. இதான் நீங்க வேலை பார்க்கற லட்சணமா? வித்தின் 1 hour கம்ப்ளீட் பண்ண ஒர்க்ஸ் என்னன்னு எல்லாமே ரிப்போர்ட் வந்தே ஆகணும். சிவா, ஜெயந்தி ப்ளீஸ். என்னாச்சு அவனுக்கு? கன்னிகாபுரம் போய் மூளை குழம்பிடுச்சு. அந்த ஊர்ல மனநல பாதிச்ச ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னல, அந்த காத்து இவனுக்கு அடிச்சிடுச்சு. அபிராமி பயந்தது போலவே ஆயிடுச்சு. இவன் அவளை லவ் பண்ணதுக்கு கடைசியா மிஞ்சினது இதான். அபிராமி இருந்தப்போ இவன் எங்க வேலை பார்த்தான்? கனவுல தானே மதந்தா. அபிராமி அபிராமி அபிராமி, இதை தவிர வேற எதை பேசியிருக்கான்? இதை கேட்கலான்னு உள்ள போனா வெளியில போன கத்துறா. இனிமே ஆபீஸ் மேட்டரை தவிர சிவா கிட்ட ஃப்ரெண்ட்லியா எதுவுமே பேசக்கூடாது. ஆமாமா, அவனே பேசினாலும் நம்ம காதை கொடுத்து கேட்க கூடாது. நமக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சு. ஆமா, நம்ம இங்கே நிக்கிறது தெரிஞ்சா வந்து சத்தம் போடுவான். அவரு பாஸா, நம்ம சபார்டினேட்ஸா. இத்தனை நாளா நம்ம ஃப்ரெண்ட்ஸா ட்ரீட் பண்ணது மறந்து போயிடுச்சோ? நம்மள விட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு யாரு இருக்கா? இருக்கட்டும். கன்னிகாபுரத்துல என்ன நடந்திருக்கும்? சிவாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இவனை ஊரை விட்டு போக சொல்லிருப்பாளோ? இவன் ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கான்? நம்பூதிரி, வணக்கம் நம்பூதிரி, எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். உங்களுடைய அன்பால ஞானியோட சுகமாயிட்டு உண்டு. உங்களை மாதிரி பெரிய ஜமீன்தார் என்ன மறந்து போகாம, அது மட்டும் இல்ல என் நம்பரை ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதை நினைக்கும் போது சந்தோஷமாயிட்டு உண்டு. உங்களை மறக்க முடியுமா? எங்க ஜமீனுக்கு வந்து எங்களுக்காக பூஜை பண்ணிருக்கீங்க. உங்க ஆத்ம சிஷ்யனை இழந்திருக்கீங்க. எங்க ஜமீனுக்கு உங்க மேல எப்பவும் விசுவாசம் இருக்கும்.
സന്തോഷം. சொல்லுங்க நம்பூதிரி, ஏதாவது முக்கியமான விஷயமா? അതെ, ഞാനിവിടെ വന്ന് നിങ്ങളുടെ ജമീൻ സാപത്തെക്കുറിച്ച് എന്റെ ഗുരുനാഥർക്കിட்ட കലந்து പേസിനപ്പോ അവർ ചില കുറിപ്പും യോസനകളും കൊടുത്തു. അതുകൊണ്ട് ഞാൻ തിരുம்ப അവിടെ വന്ന് ആ ഗംഗമ്മ സാപത്തെ പോക്കണം. அதுக்கு அவசியம் இல்லை நம்பூதிரி. திரும்பவும் எங்களுக்காக நீங்க இங்க வந்து சிரமப்பட வேண்டியதில்லை. നമ്പൂതിരി, ജമീൻ എന്തിനാ അങ്ങനെ പറയുന്നത്? அப்படின்னா നിങ്ങളുടെ പ്രശ്നം തീർന്നു പോയോ? அதில்ல, என்னுடைய சகாயம் இனி നിങ്ങൾക്ക് தேவையில்லையோ? உங்களை கூப்பிட்டு எங்க வீட்டுல பூஜை பண்ணதுக்கு கிராமத்தாளுங்க எங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. ஏன், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பண்ண சர்பபலி பூஜையால கங்கம்மாவுக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உங்களை கூட்டிட்டு வந்த புரோகிதருடைய கண் பார்வையை பறிச்சுட்டாங்க. ஊர்க்காரங்களை விடுங்க, உங்க பூஜை முறையால கங்கம்மாவை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நானே நம்புறேன். உங்க சிஷ்யனையே பலி வாங்கின அந்த கங்கம்மா நீங்க வந்து மேற்கொண்டு ஏதாவது பூஜை பண்ணா அவ என்ன கோரம் பண்ணுவாளோன்னு யாருக்கு தெரியும்? முடிவா என்ன சொல்றீங்க? நம்பூதிரி, எங்களுக்காக இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா பூஜைகளுக்கும் நன்றி. இனி உங்க முயற்சியை கைவிட்டுருங்க. நான் அங்க வரணும்னு நினைக்கிறத உங்க கிராமத்துக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக. அந்த நல்லது எங்க கிராமத்து பிரசிடென்ட் பொண்ணு அபிராமி மூலமா நடக்க போகுது. அவளால ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கு. அந்த பொண்ணே எங்களையும் எங்க கிராமத்தையும் கங்கம்மாவுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாத்துவான்னு ஆசிரமத்து மடாதிபதியே சொல்லியிருக்காரு. நீ வரும் முன்னே இது குறிச்சு பிரசன்னம் பார்த்தப்போ ஆ சப்தமாதர் விக்கிரகங்களை நம்மளை விட தீவிரமாயிட்டு தேடுன ஒரு ஸ்திரீயை காண்பிச்சு. நம்பூதிரி, என்னது, ஒரு பொண்ணு கங்கம்மாவை எதிர்த்துட்டு உங்களையும் உங்க கிராம மக்களையும் காப்பாத்துவாளா? இதையெல்லாம் நான் நம்பணுமா? நம்பூதிரி, அபிராமி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது. அவளுக்கு தெய்வ சக்திகள் இருக்குன்னு மடாதிபதியே சொல்லியிருக்காரு. நான் கத்து வச்சிருக்கிற என்னுடைய மந்திர தந்திர சக்தியாலேயே கங்கம்மாவை கட்டி வைக்க முடியும். சாதாரண ஒரு பொண்ணு கங்கம்மாவை எப்படி அடக்க முடியும்? இதெல்லாம் நம்பினா உங்களுக்கு தான் நஷ்டம். இங்க பாருங்க நம்பூதிரி, அபிராமி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, மகாசக்தி மடாதிபதி மேல எங்களுக்கு அபார நம்பிக்கை இருக்கு. இது நாள் வரைக்கும் எங்க ஊருக்கு பெரிய ஆபத்து எதுவும் வராம பாத்துக்கிறதே மடாதிபதியும் அவருடைய ஆசிரமத்தை சேர்ந்தவங்களும் மட்டும்தான். இத்தனை வருஷமா சொல்லாதவரு இப்போ ஒரு வழியை காட்டியிருக்காருன்னா நிச்சயமா அது உண்மையாதான் இருக்கு. அபிராமி சப்த மாதர்கள் சிலைகளை கண்டுபிடிச்சு எங்க ஊருக்கும் இந்த ஜமீனுக்கும் பழைய புகழை கொண்டு வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அதனால இனி உங்களுக்கு கங்கம்மா சாபத்தை போக்கணுங்கிற சிரமம் தேவையில்லை. உங்க முயற்சியை கைவிட்டுருங்க. அப்படியா ஜமீன்தார்? இனி நான் சொல்ல என்ன இருக்கு? നിങ്ങളുടെ ഇഷ്ടം. ഞാൻ ഫോൺ വെച്ചിടുறேன். முயற்சியை கைவிடணும். ഞാൻ நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நாகம்மாய சிஷ்யனை கொண்டு இருக்கா. புரோகிதர் பார்வைய கங்கம்மா பறிச்சிருக்கா. எனக்கு நேர்ந்தது பெரிய அவமானம். நான் எப்படி என் முயற்சியிலிருந்து பின்வாங்க முடியும்? நான் ஓய மாட்டேன். நாகம்மாவையும் கங்கம்மா சாபத்தையும் ஒழிச்சு கட்டாம நான் ஓய மாட்டேன். அபிராமி, சப்தமாதர் விக்கிரகங்களை தேடுறதுல நிக்கும் உனக்கும் போட்டி. யாரோட சக்தி பெருசுன்னு பாத்துடலாம். நான் வரும், உன்னை சந்திக்கும். சீக்கிரமே கன்னிகாபுரம் வந்து உன்னை சந்திக்கும். பார்க்கலாம்.
சௌமியா கிட்ட கூட இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். எப்படியாவது சப்த மாதர்களை பிரதிஷ்டை பண்ணி கோயில் உற்சவத்தை எப்படியாவது நடத்தணும். அது மூலமா கண்டிப்பா நமக்கும் நம்ம ஊருக்கும் விடிவுகாலம் பிறக்கும் காஞ்சனா.